40 வருடங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். தெய்வீக ஏற்பாடு இருக்கும், பாதுகாப்பு மட்டுமல்ல ஏற்பாடும் இருக்கும். அவர்களுடைய செருப்பு தேய்ந்து போகவில்லை, அவர்களுடைய உடைகள் தேய்ந்து போகவில்லை. கடவுள் அவர்களை பாதுகாத்தார். கடவுள் அவர்களின் செருப்புகளையும் ஆடைகளையும் பாதுகாத்தார். தெய்வீக ஏற்பாடு. ஓ, எங்கே மகிமை இருக்கிறதோ அங்கே ஏற்பாடு இருக்கிறது. ஒரு பையன் 10 வயதில் எகிப்திலிருந்து வெளியே வந்தால் அந்த பையன் வளர்ந்து கொண்டிருந்தான் என்று வைத்துக் கொள்வோம். சிறுவன் வளரும் போது அவனுடைய தேவாலயமும் வளர்ந்து வருகிறது. அதுவே கடவுளின் ஏற்பாடு. அவருடைய செருப்பு மற்றும் அவரது ஆடை அதுவும் வளர்ந்து வருகிறது. அது கடவுளின் ஏற்பாடு. அதே கடவுள் உங்களுக்கு வழங்குவார். என் பாப்பா ஒரு குறை பாப்பா இல்லை, அவர் ஒரு கஞ்சன் பாப்பா இல்லை. படைப்பிலிருந்து என் அப்பாவின் இயல்பு எனக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் மட்டுமே இருந்தனர். கடவுள் அவர்களுக்கு 2 வாளி தண்ணீர் கொடுத்ததில்லை. 2 நபர்களுக்காக அவர் 4 நதிகளை உருவாக்கினார். மக்கள் உங்களுக்கு அளந்து கொடுப்பார்கள், ஆனால் கடவுள் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார்.